Welcome to Pudhivigam Academy. So, நம்ம இன்னைக்கு MCQ சீரிஸ்ல international relations பத்தி தான் பார்க்க போறோம். Consider the following statement about Shanghai Cooperation Organization. So, SCO. So, first statement: India and Pakistan became full member of SCO during the Astana Summit in 2017. So, statement 1 வந்து பாத்தீங்கன்னா correct. So, India வந்து பாத்தீங்க அப்படின்னா India and Pakistan both ரெண்டு பேருமே ஒரே டைம்ல தான் வந்து SCO-ஓட ஃபுல் டைம் மெம்பர் ஆனாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2017 SCO சம்மிட்ல, அஸ்டானா சம்மிட்ல. The SCO has been an observer at the United Nations General Assembly since 2005. So actually they are observer. So observer status வந்து பாத்தீங்கன்னா SCO வந்து கொடுத்திருக்காங்க. Observer status வந்து SCO கொடுத்திருக்காங்க. So first statement correct, second statement correct. The SCO's regional anti-terrorism structure is headquarters in Tashkent. So RATS ன்னு சொல்லுவாங்க இதை. So regional anti-terrorist structure. So இவங்க வந்து பாத்தீங்கன்னா டாஷ்கண்ட் இருக்காங்கன்னு சொல்றாங்க headquarters. So okay, actually மூணுமே வந்து கரெக்ட் தான். So first SCO பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். Shanghai 5. So Shanghai Cooperation வந்து பாத்தீங்கன்னா இதோட ஆரிஜின் வந்து Shanghai 5 அப்படிங்கிற இதில் தான் ஆரிஜின் ஆச்சு. ஸோ SCO was originated from Shanghai 5, 1996. China, Russia, Kazakhstan, Kyrgyzstan, Tajikistan. So China, Russia, Kazakhstan, Kyrgyzstan. So India is not a founding member. First வந்து திரும்பவும் வந்து எங்க முக்கியம் அப்படின்னா இந்தியா ஃபவுண்டிங் மெம்பரான்னு வருவாங்க. ஷாங்காய் கோஆபரேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபவுண்டிங் மெம்பர்னு கேட்பாங்க. ஸோ தெளிவா சொல்லி இந்தியா இஸ் நாட் அ ஃபவுண்டிங் மெம்பர். இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட்டரா தான் ஜாயின் பண்ணாங்க. எக்ஸாக்ட் இயர் கூட தேவையில்ல, லேட்டரா ஜாயின் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா போதும். Purpose: address the concerns about extreme religious groups and ethnic tension post USSR dissolution. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா USSR வந்து பிரேக் ஆயிட்டப்போ நிறைய ரீஜனல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆனாங்க. ஸோ அவங்கள வந்து கவுண்டர் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டென்ஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக தான் ஷாங்காய் 5 அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. Established at 15th June 2001 in Shanghai. With Uzbekistan joining 6th member. Uzbekistan வந்து 6th member. India and Pakistan joined during Astana Summit. So India Pakistan எப்ப ஜாயின் பண்றாங்க? ரெண்டு பேரும் சேம் டைம்ல அஸ்டானா சம்மிட்ல ஜாயின் பண்றாங்க. ஈரான் in 2023 virtual summit hosted by India. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா 2023 ஜாயின் பண்றாங்க. Belarus became 10th member. Current membership. ஆக்சுவலா இதுவும் வந்து முக்கியம். கரண்ட் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து இந்தியா, ஈரான், கஜகிஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பெலாரஸ். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம நிமோனிக்ஸ் படி எப்படி ஞாபகம் வச்சுமோ வச்சுக்கலாம். பட் பேசிக்காக எல்லாமே வந்து இந்தியா, சவுத் ஏஷியன் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா மிடில், அதாவது ரஷ்யாவிலேருந்து பிரேக் ஆன கண்ட்ரிஸ். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும். ரஷ்யாவும் இருக்குது, ரஷ்யாவிலேருந்து பிரேக் ஆன கண்ட்ரிஸும் இருக்குது. தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பெலாரஸ், இந்தியா, ஈரான். ஸோ ஈரான் மட்டும் தான் கொஞ்சம் தனி, மீன்ஸ் ஈரான் மட்டும் தான் நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஃபைவ் ஸ்தான் பாகிஸ்தானோட சேர்த்து 5 ஸ்தான் கண்ட்ரிஸ், ரஷ்யா அண்ட் சைனா, இந்தியா. ஸோ இது எப்படி வேணாலும் ஆக்சுவலாக மெம்பர்ஸ் வந்து முக்கியம். அப்சர்வர் ஸ்டேட்டஸ்: ஆப்கானிஸ்தான், மங்கோலியா ஹோல்ஸ் அப்சர்வர் ஸ்டேட்டஸ். அப்சர்வர் ஸ்டேட்டஸ் நமக்கு முக்கியம் இல்லை. ஸோ பிகாஸ் தே ஆர் நாட் மெம்பர். ஸோ அவங்க வந்து மெம்பர் ஆகலாம், ஆகாமலையும் இருக்கலாம். கரண்ட் மெம்பர்ஷிப் ஓகே, முடிஞ்சது. Council of Heads of State, supreme decision made by making body, meets once in a year. Permanent bodies, SCO Secretariat based in Beijing. RATS, Regional Anti-Terrorism Squad based in Tashkent. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா UN Observer Status. இந்த SCO வந்து பாத்தீங்கன்னா UN Observer Statusல இருக்கு ஜெனரல் அசம்பிளில. Rupkund Lake, also known as Skeleton Lake. Rupkund Lake, also known as Skeleton Lake. Located in which of the following states in India? ஸோ உத்தரகாண்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் தான் ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா அதிக லேக்ஸ் இருக்கக்கூடிய மீன்ஸ், அதாவது ஹிமாலயன் இதில் வந்து லேக்ஸ் அதிகமாக வந்து உத்தரகாண்டில் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏதாவது அன்னோனா ஏதாவது லேக் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து உத்தரகாண்ட் ஆன்சர் போடலாம். ஸோ இருந்தாலும் இது ரூப்குண்ட் லேக், ஆல்சோ known as ஸ்கெலிட்டன் லேக், இஸ் இன் உத்தரகாண்ட். ஓகே, ஆன்சர் பி, ரூப்குண்ட் லேக். ஷ்ரிங்கிங் ஆஃப் லேக் டியூ டு கிளைமேட் சேஞ்ச். யூபிஎஸ்சியில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, லேக் ஷ்ரிங்கிங் லேக் வந்து கேட்டிருப்பாங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல, ஏஆர்எல்சி, ஸோ டெட் சி, இது மாதிரி. ஸோ அப்போ ரூப்குண்ட் லேக் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. Shrinking of lake due to climate change. Situated in Chamoli district of Uttarakhand. Referred as Skeleton Lake.
due to hundreds of ancient human skeletal found its edge. So it's a glacial lake. Okay. Which are the following rivers passes through Yethunagram Wildlife Sanctuary? ஸோ கோதாவரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் வந்து செட்ரெண்ட். ஸோ ஆக்சுவலாக ஏதாவது ரிவர் வந்து பாஸ் ஆகுதா ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரியில்? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், அதில் நம்ம இது மாதிரி பார்க்கணும். ஸோ பிரைம் அனிமல் என்ன, என்டேஞ்சர் ஸ்பீஷஸ் அங்கே இருக்கா, ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ எத்தூர் நகரம் வைல்ட் லைஃப் சாங்சுரி, எத்தூர் நகரம் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தூர் நகரம் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி ரிவர் வந்து பாஸ் ஆகுது. A catastrophic weather phenomena flattened an estimate of 50,000 trees over 332 hectares in Muluguz Yettur Nagaram Wildlife Sanctuary. So, recently a disaster located at Yettunagaram village in Telangana. Godavari River passes through the sanctuary. The vegetation here is tropical dry deciduous forest. Actually, so India is like a tropical weather condition. Telangana, northern part of the Andhra Pradesh, Maharashtra, eastern part of the Maharashtra, Madhya Pradesh. இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும்? டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். பைனல் ஃபெஸ்டிவல் ஆஃப் சமக்கா சரளமா ஜத்தாரா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஜத்தாரா ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ சமக்கா சரளமா ஜத்தாரா இஸ் ஹெல்ட் இன் திஸ் சாங்சுரி. அவ்வளோதான். ஸோ பெட்ரோபோல் லேண்ட் போர்ட் இஸ் PYQ பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கோம். அவ்வளவுதான். பெட்ரோபோல் லேண்ட் போர்ட் ஒன் ஆஃப் தி மேஜர் லேண்ட் போர்ட்ஸ் லொகேட்டட் இன் த பார்டர் ஆஃப் விச் ஆஃப் த கண்ட்ரிஸ்? ஸோ பெட்ரோபோல் பெனோபோல். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பெட்ரோபோல் பெனோபோலுங்கிறது இந்தியா பங்களாதேஷ் இருக்கக்கூடிய பெட்ரோபோல் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இந்தியா இருக்கும், பெனோபோல் அப்படிங்கிறது பங்களாதேஷ்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இட்ஸ் மேஜர் லேண்ட் போர்ட். பெட்ரோபோல் வந்து மேஜர் லேண்ட் போர்ட் தான், பட் பெனோபோல் வந்து எங்க இருக்கும்னா பங்களாதேஷ். இது ஆக்சுவலா வந்து PYQ வந்து ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். பெட்ரோபோல் லேண்ட் போர்ட். A new passenger terminal building Maitri Dwar cargo gate at Petropol land port was inaugurated on India Bangladesh border in West Bengal. So பாருங்க இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோபோல் இருக்கு. So India Bangladesh border. Okay. Lake Erie recently seen in the news due to toxic form of microcystin bacteria that made animals and people sick. Upon contact with the infected water, forms a boundary between which of the following countries? So actually இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. பிகாஸ் ஆக்சுவலா வந்து ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்பார் லேக்ல வந்து டியூ டு சம் பாக்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து டாக்ஸிக்கா மாறிடுச்சு. அதனால வந்து என்னாச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து சாப்பிட்டு இறந்து போயிடுச்சு. ஸோ அதனால இந்த கொஸ்டின் வந்து அந்த வருஷம் PYQ கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா USA நடந்திருக்கு. So Lake Erie is recently seen in the news due to toxic of microcystin bacteria that made animals and people sick upon contact with the infected water. Forms a boundary between which of the following countries? So Canada and USA. So Canada, Lake Erie. So நமக்கு வந்து அந்த Superman helps everyone. So Lake Erie, Michigan, Ontario. So இந்த லேக்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். So toxic forms of microcystin bacteria made of animals and people sick when they came into contact with infected water, Lake Erie. So actually வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய டாக்ஸின் வந்து லேக் எரியில வந்து லேக் எரியில வந்து யாரெல்லாம் வந்து அந்த வாட்டரோட கான்டாக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் கிரியேட் பண்ணிருக்கு. ஃபோர் லார்ஜஸ்ட் கிரேட் ரிவர்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா. நான் ஆல்ரெடி சொன்னதான். ஸோ ஃபார்ம்ஸ் அ பவுண்டரி பிட்வீன் கனடா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இது பாருங்க இந்த ரிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேக் வந்து பாத்தீங்கன்னா Superman helps everyone. So Lake Superior, Michigan, Hurano, Lake Erie, Lake Ontario. So இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. சரிங்களா? ஓகே. நைல் ரிவர். ஓகே. சம் ஆக்சுவலா PDF மாத்தும்போது some issues இருக்கு. So Nile River is one of the world's longest river, forms a delta near which of the following? Mediterranean Sea. So Mediterranean Sea. Nile River வந்து பாத்தீங்கன்னா எங்க டெல்டா ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றாங்க? Mediterranean Sea. Okay. One of the world's longest river, 6,665 kilometers.
Source Lake Victoria. So Nile River எங்க origin ஆகுது? Lake Victoria. Blue Nile, White Nile and Kagera River. So Blue Nile, White Nile சேர்ந்து நைலா வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிட்டரேனியன் சீல வந்து ட்ரெயின் ஆகுது. The Nile Basin includes Tanzania, Burundi, Rwanda. So இந்த கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். Tanzania, Burundi, Rwanda, Congo, Kenya, Egypt. So இந்த அதாவது countries involved in Nile Basin. Delta formed into Mediterranean Sea. Nile led by three main tributaries: Blue Nile, Atbara, White Nile. So Blue Nile, Atbara, White Nile. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ மேப்ல பார்க்கும்போது தெரியும். ஸோ ஈஜிப்ட்ல மெடிட்டரேனியன் சீல வந்து ட்ரெயின் ஆகுது. ஸோ அது நைல். ஸோ ஆக்சுவலாக சூடான்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ நைல் அண்ட் ஒயிட் நைல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகுது. ஸோ லேக் விக்டோரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் நைல் வந்து ஆரிஜின் ஆகுது. ஓகேங்களா? வாட் டஸ் தி வெயிட்டட் ஆவரேஜ் லெண்டிங் ரேட் மெஷர்ஸ் இன் பேங்கிங் செக்டார்? ஆக்சுவலா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங்கை பொறுத்தவரையும் சிஆர்ஆர்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன, ஸோ ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, ஸோ ஸ்டாச்சுரரி லிக்விட் ரேஷியோனா எஸ்எல்ஆர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா சிஎல்ஆர். இது ஆக்சுவலாக இப்படி டேர்ம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வரும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் லெண்டிங் ரேஷியோ. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த காஸ்ட் ஆஃப் கிரெடிட் ஃபார் பாரோயிங். எவ்வளவு காசு பேங்கால இன்னும் கடன் கொடுக்க முடியும், ரிஸ்க் எடுத்து கடன் கொடுக்க முடியும். ஸோ அதை தாண்டி கடன் கொடுக்க முடியாது. வெயிட்டட் ஆவரேஜ் லெண்டிங் ரேட்டை தாண்டி கடன் கொடுக்க முடியாது. ஸோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த காஸ்ட் ஆஃப் கிரெடிட் ஃபார் பாரோயர்ஸ். ஓகேங்களா? So answer B. Weighted average lending rate shows the average interest in the rate that commercial banks charges on the loan. So weighted average lending rate is an average interest rate that commercial bank charges on loan. It is useful tool to central bank that financial institution to assess the cost of borrowing in an economy. Assess the cost of borrowing in an economy. Okay. சரி. So next வந்து பாத்தீங்க அப்படின்னா it is useful. So next question, which of the following statement is correctly the differentiation of UPI Lite and UPI 123 Pay? So இது வந்து இந்த வருஷம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தது. UPI Lite is for smartphone users with internet, while UPI 123 Pay is for featured phone used without internet access. So actually அது கரெக்ட். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். UPI லைட் வந்து ஸ்மார்ட் போன் யூசர்ஸ்க்கு, UPI பே வந்து UPI 123 பே வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்மார்ட் போன் யூசர்ஸ்க்கு வித்வுட் இன்டர்நெட் ஆக்சஸ். ஓகேங்களா? UPI லைட் has a transaction limit of 5,000 to 10,000, while UPI 123 pay supports 500 to 1,000. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா UPI லைட் வந்து அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து தப்பு, அமௌண்ட் வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிளியரா UPI லைட் versus UPI பே பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ், டார்கெட்டட் யூசர்ஸ், ஸ்மார்ட்போன் யூசர்ஸ் வித் இன்டர்நெட் ஆக்சஸ். யாரு? UPI லைட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபீச்சர் ஃபோன் வித்வுட் இன்டர்நெட் ஆக்சஸ். நெக்ஸ்ட், டிரான்சாக்ஷன் மெத்தட், டைரக்ட் பேமெண்ட் யூசிங் ஸ்டோர்டு ஃபண்ட். IVR, மிஸ்டு கால், ஆப் பேஸ்ட் அண்ட் சவுண்ட் பேஸ்ட். ஸோ ஆக்சுவலி ஏன்னா இன்டர்நெட் இல்லை, அப்போ டைரக்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ண முடியாது. அதனாலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா IVR, மிஸ்டு கால், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப் பேஸ்ட் அண்ட் சவுண்ட் பேஸ்ட் மெத்தட். Transaction limit 500 to 1,000 per transaction. Actually UPI லைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 500 to 1,000. நல்லா பாருங்க. பட் UPI 123 பே வந்து 5,000 to 10,000 per head. ஸோ பர் ஹெட் வந்து 500 to 1,000 வந்து UPI லைட்டு. 123 பே UPI 123 பே தான் அதிகம். ஸோ நான் இங்க சொன்ன மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா UPI 123 பே வந்து 500 to 1,000 அப்படியே மாத்தி ஸ்வாப் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பா இது மாதிரி ஸ்வாப் பண்ணி கேட்பாங்க. படிச்ச மாதிரி இருக்கும், பட் ஆனா எது கரெக்ட்ன்றது அந்த இடத்துல போயிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, கரெக்டா எக்ஸாக்டா சொல்ல முடியாது. வாலெட் லிமிட் 2,000 to 5,000. No wallet limit uses linked bank account. So UPI ஆக்சுவலா பாருங்க, UPI லைட் வந்து வாலெட்ல இருந்து தான் வருது. ஓகேங்களா? ஸோ அதே இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா no wallet for UPI 123 pay. Technology required internet. Without internet, basic mobile functions. அவ்வளவுதான்.
ஸோ கண்டிப்பாக யூபிஐ லைட் ரிலேட்டடாக இந்த மாதிரி கொஸ்டின் வரலனா கூட ஏதோ ஒரு ஸ்டேட் இதை அட்ரஸ் பண்ணி இருக்கிற மாதிரி கொஸ்டின் வரும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் regarding மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ மானிட்டரி பாலிசி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 empowers the central government to constitute it. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசி கான்ஸ்டிடியூட் பண்ணுறது யாரு? ஸோ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அது வந்து வருதான்னு கேட்குறாங்க. Decisions are made based on majority votes and no casting vote power to RBI governor. ஸோ casting voteனா இப்போ 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா டைல முடிஞ்சிருச்சுன்னா அந்த டை பிரேக் பண்றதுக்கு வந்து பவர் யார்கிட்ட இருக்கும்னா casting vote RBI கவர்னர் இருக்கும். அதை வந்து டெசிஷன் மேக்கிங் நோ casting vote, அதாவது மானிட்டரி பாலிசியில casting vote கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் டிட்டர்மைன்ஸ் த பாலிசி ரெப்போ ரேட் டு அச்சீவ் த இன்ஃப்ளேஷன் டார்கெட். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 3 ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் செக்ஷன் 45(ZB) ஆஃப் RBI Act 1934. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா RBI பேங்கிங் ரெகுலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தப்பு, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. கான்ஸ்டிடியூட் ஆஃப் செக்ஷன் 45(ZB) RBI Act of 1934 empowers the central government to constitute MP மானிட்டரி பாலிசி கமிட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு. இதுக்காக மானிட்டரி பாலிசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிசி கமிட்டி வந்து கான்ஸ்டிடியூட் பண்றதுக்கு. பட் அந்த பவர் வந்து எங்க இருந்து வருதுன்னா RBI Act 1934 இருந்து வருது. டு மெயின்டைன் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி ப்ரொமோஷன் growth 6 மெம்பர்ஸ். ஸோ இதுல வந்து 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. RBI கவர்னர் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன், 2 RBI ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், 3 கவர்மெண்ட் நாமினல் மெம்பர்ஸ். டேர்ம் வந்து 4 years. voting of each members as 1 vote, governor as casting vote. ஸோ சொன்ன மாதிரி கவர்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா casting vote இருக்கு. ஸோ ரோல் டிட்டர்மைன்டு பாலிசிஸ் ரேட் டு அச்சீவ் இன்ஃப்ளேஷன் டார்கெட்ஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 3 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 3 கரெக்ட். இட் டிட்டர்மைன்ஸ் த பாலிசி ஆஃப் ரெப்போ ரேட். தி டிசிஷன்ஸ் ஆர் மேட் ஆன் மெஜாரிட்டி votes. நோ casting vote கொடுத்துருக்காங்க. casting vote இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. இது வந்து RBI Act 1935. இதுல வந்து casting vote இருக்குது. ஓகே, இட் டிட்டர்மைன்ஸ் த பாலிசி ஆஃப் ரெப்போ ரேட். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் RERA, ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் டெவலப்மெண்ட் ஆக்ட், RERA Act 2016. இட் எஸ்டாப்ளிஷஸ் த ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இன் எவ்ரி ஸ்டேட் டு ரெகுலேட் த ரியல் எஸ்டேட். ஆமா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இது லாஸ்ட் 3 இயர்ஸா ஒரு 4 இயர்ஸாவே நியூஸ்ல இருக்கு RERA ஆக்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லையும் இருக்கணும் ரியல் எஸ்டேட் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு. இட் ரெகுலேட்ஸ் த டெவலப்பர்ஸ் டு டெபாசிட். இட் ரெக்வயர்ஸ் த டெவலப்பர்ஸ் டு டெபாசிட் 70% ஆஃப் ஃபண்ட் கலெக்டட் ஃப்ரம் அ பையர்ஸ் இன்டு எஸ்க்ரோ அக்கௌண்ட். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்க்ரோ அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட் இஸ் அ டைப் ஆஃப் அக்கௌண்ட் ஃபார் RERA. இட் ரெக்வயர்ஸ் த டெவலப்பர்ஸ் டு டெபாசிட் 70% ஆஃப் பையர்ஸ் கிட்ட 70% வந்து இது பண்ணும். எனி ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் தட் இன்வால்வ்ஸ் இன் த லேண்ட் ஏரியா எக்ஸீடிங் 500 ஸ்கொயர் மீட்டர் மஸ்ட் பி ரெஜிஸ்டர் அண்டர் ரெலவெண்ட் RERA அத்தாரிட்டி. ஸோ 500 ஸ்கொயர் ஃபீட்டை தாண்டி எந்த ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் RERA அத்தாரிட்டிக்குள்ள இது வந்துடும். ஓகே, ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் டெவலப்மெண்ட் ஆக்ட் RERA 2016. இட் எய்ம்ஸ் டு ரெகுலேட் த ரியல் எஸ்டேட் செக்டர் என்ஷூரிங் டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. ஸோ ஆக்சுவலாக டிரான்ஸ்பரன்சி எஃபிஷியன்சி வந்து கொண்டு வரதுக்காக ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டர் அத்தாரிட்டி த ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் அ ஸ்டேட் கவர்மெண்ட் டு எஸ்டாப்ளிஷ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் அப்பலேட் ட்ரிபுனல், அந்த ட்ரிபுனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட் வித் 500 ஸ்கொயர் ஃபீட். ஸோ ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்ல பார்த்துட்டோம். டெவலப்பர்ஸ் மஸ்ட் டெபாசிட் 70% ஆஃப் பையர்ஸ் ஃபண்ட் இன் எஸ்க்ரோ அக்கௌண்ட் யூஸ்ட் ஒன்லி ஆஃப்டர் த ப்ராஜெக்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து RERA அவங்க கிட்டயும் கொஞ்சம் ஃபண்ட் இருக்கணும். ஃபுல்லா பையர்ஸ் கிட்டயே வாங்கி இது பண்ணக்கூடாது. அட்வான்ஸ் பேமெண்ட் கேப், ப்ரமோட்டர்ஸ் கேனாட் டிமாண்ட் மோர் தென் 10%. அதாவது அட்வான்ஸை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே கேட்டு ரொம்ப சொல்ல பண்ணக்கூடாது. 10% மேல அட்வான்ஸ் வாங்கக்கூடாது. ஸோ நாகாலாண்டை தவிர வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஆல் அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா ஸ்டேட்ஸும் கிடையாது, எக்ஸப்ட் எல்லா ஸ்டேட்ஸும் இருக்குது எக்ஸப்ட் நாகாலாந்து. ஸோ நெக்ஸ்ட் consider the following statement. Fridged operators contribute 65% of railways of total revenue. So actually correct. Actually வந்து பாத்தீங்கன்னா fridgedனா goods only. Goods வந்து பாத்தீங்கன்னா 65% of Indian railway ஓட total revenue goods இதுல இருந்து வருது. Coal dominates the railways fridge basket, accounting for 50% of revenue. ஆமாம், correct.
freight accounts about 65% of revenue, 30% of railway network utilized over 100% of capacity. So சொன்னதுதான். So coal accounts is for about 50% of freights revenue. So coal வந்து பாத்தீங்கன்னா more than 50% of freights revenue.